தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் நடிகர் திரு சரத்குமார் அவர்கள். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு. மிக முக்கியமாக இந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய பிரச்சனை, அதற்கான தீர்வுகள்லாம் வந்துட்டு ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நம்புறீங்களா? எப்படி இருக்கு? அவங்க மக்கள் வந்துட்டு எப்படி உங்களை ரிசீவ் பண்றாங்க? உங்களையும் மேடம் எப்படி ரிசீவ் பண்றாங்க? மக்கள் வந்து நல்லாவே ரிசீவ் பண்றாங்க. அந்த ஆதரவு, அன்பு, ஆதரவு, பாசம் எல்லாமே இருக்கு. அவர் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து பாக்குறாங்க. சினிமா என்ற மோகத்தில் வந்து பார்க்குற கிரௌடு கிடையாது. என்ன சொல்ல போறாங்க, இவங்களுக்காக வாக்களிக்கணும்ன்ற எண்ணத்தோடு வருகிறவர்கள் பல பேர் இருக்காங்க. அதில் இந்த தொகுதியில் பல பிரச்சனைகள் இருக்கு. பட்டாசு தொழில் முக்கியமாக வந்து சிவகாசி என்ற பக்கம்லாம் பட்டாசு தொழிற்சாலை வந்து முக்கியமாக அந்த பச்சை உப்பு வந்து பேன் பண்ணுற அளவுக்கு போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கு. அது வந்து சாதகமாக வருகிற வாய்ப்பு இருக்கு. காரணம் பச்சை உப்பு இஸ் நாட் பேன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது பேன் பண்ணலை. ஏற்கனவே அண்ணாமலைஜியும் சரி, நிர்மலாஜி அவர்களும் சரி, இங்கே வந்து மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிருக்காங்க. அது ரொம்ப ஆழமாக வந்து அந்த மக்களிடம் பதிவாயிருக்கு. ஏன்னா அதில் சைனீஸ் ரைட்டர் சீப்பாக கிடைக்குதுன்னா தீக்குச்சி வந்து விற்காமல் போயிடும்ன்ற அளவு வரும்போது அதை டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பிஜேபியின் ஆட்சி என்பது அவங்களுக்கு சிறப்பாக தெரியும். விருதுநகர் தொகுதி ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? பாஜக உங்களுக்கு நேரடியாக கொடுத்தாங்களா இல்ல நீங்க கேட்ட? தலைமை வந்து நிக்கிறோம்னு சொன்னாங்க. என்ன ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 28 வருஷம் என் நண்பர், என் சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அடிக்கடி இங்கே வர ஊர் இது. அதனால் இங்கே பல நாள் வந்துட்டே இருக்கனால இந்த தொகுதி வந்து பரிச்சயமான தொகுதி தான். அண்ட் இப்போ டீப்பாக வந்து அந்த தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள், ஏன்னா நீராதாரம் கிடையாது, தூர்வாராமல் இருக்காங்க, கண்மாய்கள் எல்லாமே தூர்வாரில், ஆகாயத்தாமரை படர்ந்து கிடக்குது, அப்புறம் பார்த்தா பல சாக்கடை நீர் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு பேசிக் என்ன சொல்கிறேன், அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல இடங்களில் பார்க்கும் வேதனையாக இருக்குது. இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் தான் முதல்ல வந்து முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க போட்டியிடாம மேடம் போட்டியிட வைக்கணும் அப்படின்றதுக்கான எதுவும் ஸ்பெசிபிக் ரீசன் இருக்காது? ஸ்பெசிபிக் ரீசன் கிடையாது. முதல்ல நான் வந்து டிட்டர்ன் பண்ண வந்து அலையன்ஸ் பேசும்போதே நான் வந்து இந்த தேர்தல் நிற்காமல் என்னுடைய மற்ற சகோதரர்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டிய எண்ணத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் நான். அப்புறம் இல்லை, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் நிக்காட்டி மேடம் நின்னா நல்லா இருக்குமேன்னு சொன்ன பிறகு விருதுநகரில் நிற்கிறேன்னு சொன்னால் நீங்க விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, அதனாலதான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் கலந்திருக்கிற சமூகம் இங்கே இருக்கு. இங்கே சாத்தூர், அருப்புக்கோட்டை, சிவகாசி, விருதுநகர், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் எல்லாமே எல்லாரும் இருக்கின்ற ஒரு அந்யோன்யமாக நட்பு பாராட்டுகின்ற ஒரு சமூகமாக சமத்துவமாக எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க நீங்க அதாவது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடங்கி 17 ஆண்டுகள் கட்சி நடத்தினீங்க. திடீர்னு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நீங்க இந்த தேர்தலுக்கு முன்பு கூட 3 கட்ட பேச்சுவார்த்தையை அதிமுக நடந்தீங்க. ஆனா திடீர்னு போய் பாஜகவுடன் இணைத்ததற்கான காரணம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களும் கேட்கிற முதல் கேள்வி, சார் இந்த யாரோட கூட்டணி, எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க? இப்ப 40 தொகுதி இருக்கு, 40 போட்டியிடுறீங்களா, 20 போட்டியிடுறீங்களா? யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவர் கேட்கறது இல்லை. பிரதான கட்சிகளை தவிர நீங்க யார கூட்டணியில் சேர்த்துக்க போறீங்களோ அவங்களே கேட்கறாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க தான் நிக்கிறீங்க, அவங்களையும் கேட்கறது இல்லை. ஸோ எல்லாரும் ஒரு கூட்டணி என்ற ஒரு சொற்குள் தான் எல்லாமே அடங்கி போச்சு. இப்ப பண நாயகம் அதிகமாக இருக்கிற சூழலில் நம்ம எப்படி இதை வழிநடத்தி போனோம் பல ஆண்டுகள் திங்க் பண்ணி உண்டு. நான் இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா 2 சீட்டு ஜெயிச்சு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஏடிஎம் டிஎம்கே இருக்கட்டும், எல்லாமே முதல் துவக்கம் வந்து மெதுவாக தான் இருந்துச்சு. அப்புறம் வெற்றி பெற்று வந்தாங்க. ஆனால் அதே களம் தான் இன்று இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அன்னைக்கு அவர்கள் சேர்ந்த அரசியல் களம் வேறு. மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்தாங்க. இந்த கட்சிக்கு ஓட்டு போனோம், சில காரணங்கள் இருந்து இந்த கட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்த கட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்படிலாம் இருந்தது. இப்ப அந்த நரேட்டிவே இல்லை. இப்ப வந்து பேசிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களை பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலான்ற எண்ணத்தில் பயணிக்கும் போது யார் கட்சி துவங்கினாலும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதாவது பணத்தை யார் கொண்டு சேர்க்க முடியுமோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் எண்ணம் வந்து ஆழமா பதிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதை உடைக்கணும். அதை உடைக்கிறதுக்கான யுக்தியை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கணும். அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் வந்து எவ்வளவு பேர் கூட்டணி, யாரோட கூட்டணி, எவ்வளவு சீட்டு நினைக்கும் போது தொடர்ந்து நினைச்ச அந்த தாட்ல ஓவர் நைட் திங்க் பண்ண. நான் கூட எல்லாரும் சிரிச்சாங்க, மனைவிட்ட கேட்டார் அப்படின்னு. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் வீட்டோட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வேற எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷுவலாக நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துலான் இருக்கேன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டபோது, நீங்கள் என்ன முடிவு எடுத்து நான் கூட தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் அவங்க ஒன்று டிசிஷன் எடுத்து கொடுக்கல எனக்கு. நம்ம வந்து அதே பொதுநல சேவை ஏன் இப்படி போய் அப்படி செய்யக்கூடாது? கட்சி நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசிட்டீங்களா சார்? ஏன்னா 17 வருஷம் உங்களோட இணைந்து செயல்பட்டாங்க. மேல வந்து நிர்வாகிகளோட பேசி, உயர்மட்ட குழுட பேசி, அது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி மேல் 5 பேரை வந்து கேட்டு உடனே தான் முடிவு எடுத்தோம். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு பின்னாடி நிக்கிறோம். நிக்கிறதா இந்த கட்சியின் பலமே.
இரு பெரும் திராவிட கட்சிகளான திமுக நீங்க எம்பியா இருந்தீங்க, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் காமராஜருடைய ஆட்சி கொடுக்கணும், காமராஜர் வழியில தான் நான் வந்து நடந்துட்டு இருக்கேன் அப்படின்றத தொடர்ச்சியா பல்வேறு மேடைகள். அதாவது ஐகான் சொன்னா அப்பழுக்கற்ற ஆட்சி தந்த பெருந்தலைவரை போல் நாம் வந்து ஆட்சி அமைக்கணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். காங்கிரஸ் அல்லாமல் பிஜேபின்ற அந்த முரண் இருக்கே சார்? இல்ல, முரண் ஒண்ணு கிடையாது. பெருந்தலைவர் வந்து கடைசி காலத்துல வந்து எமர்ஜென்சி ஒன்று கொண்டு அவர்கள் மதிக்காதவர்கள் தான் காங்கிரஸ். தேசிய நீரோட்டம் என்று பார்க்கும்போது ஒரு தலைவர் ஒரு நாட்டை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார், பொருளாதார ரீதியில் உயர்த்தணும் எண்ணத்தோடு உலகளவிலே பாராட்டப்படுகிற மோடிஜி ஒரு வல்லரசு நாடாக இந்தியா உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதனுடன் இணைந்து செயல்பட்டால் என்னென்ற எண்ணம் தான் அங்க போய் சேர்ந்த ஐடியாலஜி சேம். இவங்களும் வந்து ஊழலற்ற ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க, பெருந்தலைவர் ஊழலற்ற ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊழலற்ற ஆட்சி மக்கள் நலன் கருதி திட்டங்களை தீட்டும் போது இந்த எண்ணங்கள் சிறப்பாக இருக்கு, அதே எண்ணங்கள் தான் இருக்கு. பாஜகவுக்கான எதிர்ப்பு ஒரு மனநிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியான அரசியலை வந்து எப்படி பாக்குறீங்க? இது வந்து இரு திராவிட இயக்கங்கள் சொல்றது ஒண்ணு. 1967 இருந்து யார் வேணா எங்க வேணா நிக்கலான்றது போய் குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் இங்க நிக்கணும்ன்றது உருவாக்குனது இந்த 2 திராவிட கட்சிகள் தான். பிரித்து பார்த்தது, பிரிவினை உருவாக்கியது இந்த 2 பேர் தான். அது இல்லாம இருந்தா இன்னைக்கு எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்திருப்பாங்க. யார் வேணா எங்க வேணா நிக்கலான்ற ஒரு நிலைப்பாடு உருவாகி இருக்கும், ஒரு சமத்துவம் இருந்திருக்கும், ஒரு ஒற்றுமை இருந்திருக்கும், எந்த துவேஷமும் இருந்திருக்காது. நீங்க அந்த பார்வையிலே பார்த்துட்டு இருக்கனால ஒரு சிலர் உங்களுடன் அமைத்து உங்க கூட சேர்த்துட்டு இருக்கும் போது நீங்க தான் உங்களுக்கு பாதுகாவலர் மாதிரி உருவாக்கிக்கிட்டீங்க. இப்ப திமுக அதிமுகக்கான ஒரு மாற்று அரசியல இங்க புதுசா என்ன பண்ணிட முடியும்? பாஜகவால கவர்னன்ஸ் கொடுக்க முடியும், சிறப்பான நிர்வாகம் கொடுக்க முடியும், அறிவு ஆற்றல் திறமை உள்ளவர்கள் இருக்காங்க, சிறப்பாக சிந்தனையாளர்கள் இருக்காங்க, திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முடியும். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றது வந்து முதல்ல சிரிச்சாங்க, இன்னைக்கு சாதாரண எல்னி கடையில் போனாலே வந்து கூகுள் பே இருக்கு. இதெல்லாம் மாற்றம் தானே. ஸோ அடாப்டிங் டு த நியூ டெக்னாலஜிஸ் பண்றாங்க. தொலைநோக்கு சிந்தனை இருக்கு, பார்வை இருக்கு, இளைஞர்கள் வழிநடத்துவது உந்துதல் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நீங்க வந்து சயின்டிபிக் இன்னோவேஷன், சயின்டிபிக் எல்லாமே பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, இன்னோவேஷனா ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ரிவர்ஸ் மைக்ரேஷன் அடிக்கடி சொல்றது காரணம் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டிலிருந்து இருக்கிற இந்தியர்கள் வாழ்கின்றவர்கள் இன்று மோடியின் ஆட்சியை பார்த்து ஏன் மீண்டும் நான் பாரத தேசத்துக்கு வந்து இங்க நாம் வந்து பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடாது என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்குன்னு சொல்றேன். இப்ப திமுக அதிமுக மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசுகள்ல வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தானே தமிழகம் இருக்கு பிற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது. அது காரணம் மக்கள் இங்க இருக்கிறவங்க உழைப்பு சொல்லி எல்லாம் படிச்சு இந்த ஐடி டெக்னாலஜி டெவலப் பண்ண நீங்க படித்த இளைஞர்கள் அதிகம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நாலேஜ் இங்க அதிகமாயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் டெவலப், இவங்க டெவலப் பண்ணல. அரசுடைய முன்னெடுப்பு இருக்கும்ல சார்? அரசோட முன்னெடுப்பு இல்லை, இது வந்து பேசிக் டெக்னாலஜி வந்து இன்னோவேஷன் வந்த பிறகு இங்க வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா growth ஆனது அதிகம். இவங்க growth என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வளத்துக்கு என்ன பெருக்கலாம், எப்படி டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளவு போடலாம், எங்கெல்லாம் வறட்சி மாவட்டங்கள் இருக்கு, எப்படி உருவாக்கலாம், விவசாயத்தை எப்படி பெருக்கலாம், விவசாயம் இல்லாத பூமியில் எப்படி விவசாயம் செய்யலாம், இதெல்லாம் சிந்திக்கவே வரல உங்களுக்கு. அதான வளர்ச்சி திட்டங்கள். இல்ல பல மாநிலங்கள்ல பாஜக கூட ஆட்சியில இருக்கு, அந்த பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் தான். தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இருக்கின்ற ஒரு மாநிலமாக உருவாகிவிட்டது. விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும்போது ஏராளமா சொல்லிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 29 பைசா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா 8 பைசா தான் மகாராஷ்டிராக்கு. இங்க உங்களுக்கு 29 பைசாக்கு வந்து 1,58,145 கோடி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 29 பைசா என்ன 29 பைசா? ஸ்டேட் ஜிஎஸ்டி உங்க கையில் வச்சிருக்கீங்க, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மட்டும் தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் வருது. அப்ப அந்த பகிர்ந்து கொடுக்க யார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு கொடுத்த பிறகு பிற மாநிலங்களும் உருவாக வேண்டும், வளர வேண்டும் என்ற அடிப்படையில் அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி பீகார் இதுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாங்க. பிறரும் வாழணும்ல, மற்ற ஸ்டேட் உயரணும் வேண்டும், இங்க உயர்ல இங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் செழுமையாக்க பாக்குறாங்க. என்ன தப்பு? பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகிற மாநிலம் சொன்னா மகாராஷ்டிராக்கு 8 பைசா கொடுக்குறாங்க. அப்ப நீங்க 8 பைசா வந்து கேவலமா இல்லையே? புரிதல் இருக்கு அவங்களுக்கு, அந்த புரிதல் இவங்க இல்ல. நிதி சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் இல்ல மாநிலங்களுக்கு. மாநில அரசு சொல்கின்ற குற்றம் தானே. எப்பதான் நீங்க வந்து நிதி ஆதாரத்தை நீங்க பெருக்குவதற்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது முயற்சி பண்ணல. 8.33 லட்சம் கோடி வந்து நீங்க வந்து கடன்ல இருக்கீங்க. இன்னும் அடுத்த பட்ஜெட்ல வந்து 10 லட்சம் கோடின்னு சொல்வீங்க. இந்த சுமையை வந்து தீர்ப்பதற்கு என்ன மாதிரி திட்டங்கள் வைத்திருக்கு? இது வரைக்கும் ஒரு வெள்ளரிக்கை கொடுங்க. ஏதாச்சும் நிதி குழு தான் பரிந்துரை பண்றாங்க, அதை பகிர்ந்து கொடுப்பதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்களா முடிவெடுத்து தமிழ்நாடுக்குள்ள தான் கொடுக்கணும், அவங்க முடிவெடுக்கல. இது இண்டிபெண்டன்ட் பாடி, முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசோடைய செயல்பாடுகள், இந்த 3 ஆண்டு கால அரசோடைய செயல்பாடுகள் எப்படி இலவசத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்து கிண்டல் வேற பண்றாங்க. நீங்க கீழ்த்தரமா பேச 29 பைசா மோடின்றீங்க. அந்த சேர் இருக்கைக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? எங்கேயும் பார்த்தா ஒரு இருக்கை பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம் ஒரு கல்லூரியில், அந்த பிரின்சிபல் சீட்டுக்கு தான் மரியாதை. உங்களுக்கு பிடிக்காதவராக இருக்கலாம், ஆனா அந்த சீட்டோட பவர்
அந்த இருக்கையில் சேர்ந்து அமர்வது, அந்த இருக்கைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இப்ப தயாநிதி மாறன் சொல்றாரு, அண்ணாமலைஜி வந்து ஜோக்கர்ன்றாரு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் செய்வதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளா? கலைஞர் காலத்து திமுக வந்து இப்ப மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. அவர் வந்து ஒரு மேக்கியவலின் ஒரு பாலிட்டிஷியன், ஒரு அறிவு ஆற்றல் திறமை உள்ளவராக இருந்தாரு. சில விஷயத்தை அவர் பார்க்கின்ற பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க பார்க்கிற கீழ்த்தரமான அரசியல் தானே இருக்கு. பாலிடிக்ஸ் அட்டாக் தர் பாலிசிஸ், டோன்ட் அட்டாக் த பர்சனாலிட்டிஸ். எங்க அம்மா திட்டிட்டு ஒரு பையன் முன்னாடி நிக்க முடியுமா? நான் கேட்கறேன், சொல்லி பார்க்க சொல்லுங்க. உங்களை யாராச்சும் நான் சேலஞ்ச் பண்றேன். என் பரப்புரையில் யாராச்சும் நான் சொல்லி பார்க்க சொல்லுங்க. என் தாயை பழித்தோ என் தந்தையை பழித்தோ சொல்லுவாங்களா? டோன்ட் ஹிட் எனிபடி பிலோ த பெல்ட். நீங்க அரசியல் பேசுங்க, அரசியல் ஞானம் இல்லைன்னு சொல்லுங்க. ஐ சேலஞ்ச் எனிபடி டு டிபேட். கிவ் மீ a topic in 1 week's time. Let us debate. Let us see who is more intelligent. அப்படி இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்கிறவங்க தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க இன்னைக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் திமுக அதிமுக என்ற திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்க, அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தம்பிங் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்து இந்த தேசிய நீரோட்டத்தில் இருக்கலாம் என்று நினைத்து விட்டார்கள் என்றால், அப்புறம் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லி அமெரிக்கன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிடலான்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டால், 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து விட்டால், நிறைய பேர் பார்ட்டி கட்சின்னு போறதுக்கு வந்து 2 மாபெரும் கட்சி உங்களை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிற சட்டம் வந்து விட்டால் அப்ப இருக்காதுல்ல. இங்க இருக்கக்கூடிய பேஸ் திமுக அதிமுக இருக்கக்கூடிய பேஸ் வந்து அதை வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட முடியுமா? நான் காலி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பவருக்கு வந்த பிறகு பவர்ல இல்லாத போது 14 இயர்ஸ் வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. 1996ஆம் ஆண்டு வந்து நான் பிரச்சாரம் பண்ண 40 தான் பிரச்சாரம் பண்ணேன். அப்ப வீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ தென் ஒன்லி தே கேம் பேக் டு பவர். அப்ப வந்திருக்காம என்ன இருக்கும்? இப்ப அந்த தேர்தலையும் தோத்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி நல்லாட்சிக்கு வந்து வாக்களிச்சு மக்கள் இன்னும் 20 வருஷம் வச்சிருந்தாங்கன்னா உங்களை மாதிரி தென் வாட் வில் ஹேப்பன் பார்க்கணும். ஏடிஎம்கே காணாம போயிடும் அந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்றாரு அண்ணாமலை. ஏடிஎம்ல வந்து காணாம போன அவர் சொல்றதுக்கு காரணமே இப்ப ஏடிஎம்கே ஸ்பிட் ஆயிருக்குல்ல. இப்போ வந்து ஓபிஎஸ் அண்ட் டிடிவி பிகம் டாமினன்ட் ஃபோர்ஸ். பேபி அப்ப ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற வாய்ப்பு உருவாகலாம். அவங்க தனியா இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்புறீங்களா சார்? இல்ல, அங்கே ஸ்பிட்டா தானே இருக்காங்க அங்க. ஸோ இன்னைக்கு பவர்ஃபுல் யாருன்றது வந்து பார்க்கணும்ல. சிம்பிள் மட்டும் தானே இல்லை அவர்கிட்ட, ஓபிஎஸ் கிட்ட. எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் புரட்சி தலைவி. எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர். நீங்க அவங்க நீங்க சித்தரிச்சுட்டு போக முடியாது. நீங்க உங்களுடைய குவாலிட்டிக்கும் அவங்க குவாலிட்டிக்கும் எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க பாப்புலாரிட்டிக்கும் உங்களுக்கு எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஏடிஎம்கே அட்வான்டேஜ் அதுதானே சார். ஒரு சாதாரண ஒரு தலைவர், ஒரு தொண்டர்ல இருந்து தான் தலைவர் ஆகுறாங்க அப்படின்றது தானே அதோட அட்வான்டேஜ். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். நான் அவர்களை போய் வருவேன்னு சொல்லலாம், நீங்க தான் அவங்கன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல, இருக்கு. அந்த எல்லாம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. என்னைக்கு வேணா உடையலாம்ல. எப்பவுமே நாங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. பிஜேபிக்கு உயர்ந்திருக்கா? அதிகமா எவ்வளவு வாங்குவாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச மைண்ட் சேஸ் மினிமம் 10 சீட் ஜெயிப்பாங்க. 20% மேல வாக்கு வங்கி உயரும். பட் சைலண்ட் புரட்சி நடந்தா 39 சீட்டு தமிழ்நாட்டில் வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். 20% ஓட்ஸ் மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சு. இல்ல, நீ கேட்ட விகிதாச்சார அடிப்படையில் உயருமான்னு கேட்டா 20% மேல உயரும் சொல்லணும். கட்சி இணைச்சதுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்க பர்சனலா வந்து என்ன சொன்னார் சார்? இணைப்பு அப்படின்னு சொல்லும் போது இணைப்பதற்கு தகுதி இருக்கான்னு பார்த்திருப்பாங்கல்ல. அந்த தகுதியாச்சும் இருந்திருக்குல்ல, அதான் இங்க முக்கியம். 10 இயர்ஸோட ரூல் எப்படி இருக்கு சார்? பிஜேபி நேச்சுரலி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்ல, எப்பயுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தானே வராங்க. என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க. அப்ப சில புதிய யுக்திகளை வந்து பயன்படுத்தும் போது இனிஷியலா ஒரு நெருடலா இருக்கு. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பத்தி சில பேர் சொல்றாங்க. எல்லாத்துமே ஒரு சின்ன சின்ன ட்வீக்கிங் சொல்லுவோம் இல்லையா, சிறு மாற்றம் கொண்டு வரலாம், இது இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் மாற்றலாம், அவங்க எண்ணமும் இருக்கலாம்ல. ஸோ எவ்ரிதிங் வந்து இப்போ ஒரு ட்ரெயினை கண்டுபிடிச்ச பிறகு, விமானம் கண்டுபிடிச்ச பிறகு முதல்ல பார்த்து என்ன, ஐயோ விமானத்தில் கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வரக்கூடிய ஒரு இதுதான். ஆனா இது சரியாக இருக்கும், இது வருங்காலத்தில் இப்படிதான் வரும் நிரூபிக்கின்ற காலத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். முதலமைச்சர் சொல்றாரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பிரச்சாரத்தை எப்படி பாருங்க? இந்தியாவை காக்கிறதுக்கு அவர் நேஷனல் லீடர். அவர் இஸ் ஏ நேஷனல் லீடர் தட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய இந்தியா அலையன்ஸ்ல ஒரு பிரதமர் கேண்டிடேட் அதை அறிவிக்க சொல்லுங்க. ஸ்டாலின் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதை பிரதான பிரச்சனைகளா வந்து முன்னெடுத்து மக்கள் வந்து ஒரு திடமான, நேர்த்தியான, அப்பழுக்கற்ற, ஊழலற்ற ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கறாங்கன்னு என் மனசுக்கு படுது. அது வந்து மோடிஜி அவர்களால் கொடுக்க முடியும்னு எல்லாரும் நம்புறாங்க. பிஜேபிக்கு வந்துட்டு இந்தியா அலையன்ஸ் டோட்டலா ஓவரால் இந்தியா அது வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லையே. நீங்க மம்தா பானர்ஜி வந்து இவங்க வந்து சரியா முடிவெடுக்கிறதுக்கு டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. காஷ்மீர்லேயே வந்து நாங்கள் தனியாக போட்டிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு தானே போயிட்டாங்க. ஒரு கான்சென்சஸ் வரலையே. இல்லை ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னீங்களா, இல்லை மம்தா தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்களா, ஸ்டாலின் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டீங்களா? இல்லையே. நீங்கள் கேண்டிடேட்டை இப்போ செலக்ட் பண்ண முடியல, நாங்கள் அப்புறமா டிசைட் பண்ணுவோன்றீங்க. அப்புறமா ஏன் டிசைட் பண்ணுறீங்க? இப்போ சொல்லுங்க. பெரிய களம் இல்லையா?
நீங்கள் மிகப்பெரிய சக்தியை நீங்கள் எதிர்கொள்றீங்க. கரெக்ட். வாட் எவர் சென் பிஜேபி ஹஸ் grown. மத்தியில் ஆட்சி புரிகிறவர்களுக்கு 2 முறை ஆட்சி புரிகிறவர்களுக்கு வாஜ்பாய் தலைமையில் ஒரு 5 வருஷம் 15 வருஷம் ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹவ் காட் குவாலிட்டிஸ், இன்னோவேஷன், டெவலப்மெண்ட் எல்லாம் மைண்டில் இருக்கு. பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ற 400+ சீட்ஸ்லாம் வந்துட்டு சாத்தியமா? மக்கள் நினைச்சா 400 வந்து சாத்தியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி வந்தால் தான் நல்லது நான் நினைக்கிறேன். ஹை மெஜாரிட்டியில் இருக்கணும். ஹை மெஜாரிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். இங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப டிஎம்கே அலையன்ஸ் பல தேர்தல்களில் இந்த கூட்டணி வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா வந்துட்டு அவங்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே தனியா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பிஜேபி தனியா அலையன்ஸ் இருக்கு, நாம் தமிழர். ஸோ இந்த 2 அலையன்ஸ்க்கு முன்னாடி பிஜேபி அலையன்ஸோடைய எப்படி இருக்கும், இவங்களுடைய போட்டி வந்துட்டு எப்படி இருக்கும்? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த பக்கம் யாருன்றதே முடிவாகல. அதான் என்னுடைய மெயின் திங். யாருக்காக வாக்களிக்க போகிறோம், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்ன்றதுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. அது இல்லாதனால மோடிஜி அவர்களுக்கு வாக்களிக்க ஏற்கனவே 10 ஆண்டு காலம் சிறப்பாக சிறந்த ஆட்சி பண்ணியிருக்காங்க. உலக அளவில் நம் தரத்தை, நம் பெயரை உயர்த்தி இருக்கிறார். அனைவருக்கும் தெரியும் மோடிஜி இஸ் பிராண்ட், இஸ் வெரி பிக் பிராண்ட். பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டிங் மோடிஜி. அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஜூமில் வராங்க. அட்லீஸ்ட் 130 பேர் ஜூமில் என் டீம் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் பேசுகிறாங்க. பேசி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றாங்க. அப்படின்னா there are people who want to support BJP throughout the world. அதை நம்ம உணரணும். டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட், தேச ஒற்றுமை, வளர்ச்சி, மக்களுக்கு வந்து நல்லது செய்யறது, திட்டங்கள் தீட்டுவது. நாம் ஒரு வல்லரசு நாடா எப்போ உருவாகும்? ஒரு யுனைடெட் பவர்ஃபுல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இருந்தாலும் முடியும். அதை வந்து மோடிஜால் கொடுக்க முடியும் நிரூபிச்சிருக்காருல்ல. பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியா வைக்கிறாங்கல்ல சார் பிஜேபி மேல வந்துட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதாவது மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வராங்க, வேளாண் சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சட்டங்கள் சொன்னோம் அதுக்கு விவாதிக்கப்பட வேண்டிய பொருளாக விவாதத்தை முன்னிறுத்தி இந்த மாதிரி இருக்கு, இது என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்க தான் முதலே சொன்னேன். டெவலப்மெண்ட் வரும்போது வாஸ் டெவலப்மெண்ட் லார்ஜர் பிக்சர் பார்க்குறோம். நம்ம அப்ப சிறு சிறு நெருடர்கள் இருந்துச்சு, அந்த நெருடல் எப்படி கலைந்தெடுப்பது என்று உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக்க வேண்டியதானே. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு தலைவர்களின் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் இணையலாம். நன்றி, வணக்கம்.